Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். அவள் பெயர் தமிழர் உங்களோட சம்பளம் எவ்வளவு பேசப்பட்டது? 1 lakh 9th. ஆமா. ஆக்சுவலா அந்த பீரியட்ல எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலுமே அது salary கிடையாது. 2007ல ஸ்டார்ட் ஆச்சு இந்த அவள் பெயர் தமிழர் ட்ரெய்லரே வந்து 1.5 years வரைக்கும் ஷூட் போச்சு. ரொம்ப நல்ல கதை. விமல் தான் அதுல ஹீரோ. ஷூட் டெய்லியுமே நல்ல பக்க பிளான்டா போயிட்டு இருந்தது. ப்ரொடியூசர் எஸ்கேப். நான் இருந்த ஹோட்டலுக்கே பே பண்ணல. என்ன லாக் பண்ணிட்டாங்க திண்டுக்கல்ல. ஹீரோயினை வந்து வெளில விட முடியாது. எங்க ஹோட்டலுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணதான் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வரும். பேருக்கு எனக்கு 4 பேர் வச்சிருக்காங்க. இன்னொன்னு பாலையா சார் இருக்கார்ல, அவருடைய பேத்தின்னு வேற சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமா இவங்களே பண்ணிட்டாங்க. வீரம் கூட பாத்தீங்கன்னா கதை வந்து சரியா என்ன எடுத்துட்டு போறாங்கன்னே தெரியல, நம்ம என்ன அங்க ஒர்க் பண்றோம்னு தெரியலன்ற ஒரு கோவம் தான் வந்ததுனே தவிர தலைக்கு வந்து பேரா நான் பண்ண முடியலையன்ற கோவம் எனக்கு கிடையாது. அவள் பெயர் தமிழர் உங்களோட சம்பளம் எவ்வளவு பேசப்பட்டது? 1 lakh 1 lakh 9th. ஆமா. நான் சம்பாதிக்கிறது எவ்வளவு நாள்? ஆக்சுவலா அந்த பீரியட்ல எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலுமே அது salary கிடையாது. ஓகே. எனக்கு மட்டும் தான் அப்ப கொடுத்தாங்க. ஆமா. அது எவ்வளவு சமத்தா சொல்றீங்க. நான் பாக்குறப்போ இல்ல ரசிக்கிறேன். நான் எவ்வளவு யாருக்கும் கிடையாது, எனக்கு தான் 1 lakh அப்படின்றப்ப அது நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அந்த 1 lakh வாங்குறப்ப எனக்கு எவ்வளவு வயசு தெரியுமா? அதை தாண்டி சம்பளம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல நம்ம யாரு அப்படின்ற கொஸ்டின் போயிட்டே இருக்கப்போ சினிமாலையும் கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கா உங்களுக்கு? இருக்கு நிறைய இருக்கு. அது எப்படி கடந்து அது அந்த கசப்பான அனுபவங்கள்லாம் ரொம்ப இருக்காது. இது இப்படிதான் ஏதாவது கதை சொல்லி ஏமாத்துறாங்க மீறி ஒரு ஹீரோயின் குட் டச் பேட் டச் லைக் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி என்கிட்ட நடந்ததே கிடையாது இது வரைக்கும். எப்பவுமே என்னை வந்து எப்படி பார்த்துப்பாங்க, ரொம்ப ப்ரொடெக்ஷனா தான் நான் இருந்திருக்கேன். பாடிகார்ட் மேல இருக்காங்க. அந்த பாடி எங்க அம்மாவா கிடையாது. ஐயோ அது வேற ஒரு பெரிய பிரச்சனைங்க. அம்மாவை கூட்டிட்டு வராங்க. இன்னொன்னு வேற நான் என்ன பண்ணுவேன்னா ஆன் ஸ்பாட்டுக்கு போயிட்டு கேமரா டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், லைட் டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் அண்ணா 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 அண்ணான்னு கூப்பிட்டு இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டாவே போயிருச்சு எனக்கு ஸ்டார்டிங்ல. ஹீரோயின் எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு ஹீரோவை கூப்பிட மாட்டீங்களே? ஹீரோவை கூப்பிட மாட்டேன். அதுதான் ஓகே. அப்ப அவர் தப்பிச்சாரு. ஓகே. சோ எல்லாரையுமே அண்ணா, ப்ரொடக்ஷன் சைடு ஆகட்டும் எல்லாரும் அண்ணா அக்கா அப்படிதான். அதுக்கப்புறம் என்னப்பா நீ எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறியாமே, இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து அண்ணால இல்ல ஜி 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 பொங்கி தான் தலைன்னு போயிடுறது. ஆமா 60 வயசு ஆனாலும் சரி, 15 வயசுல ஒரு பையன் வேலை செஞ்சாலும் சரி, ஜி வாப்பா அவ்வளவுதான். ப்ரோ கூட கிடையாது, அண்ணாவா கிடையாது, ப்ரோ கிடையாது, உங்களுக்கு ஜி தான். அவ்வளவுதான். ஸோ 1 lakh வாங்குறோம். அடுத்தடுத்த படங்களையும் சம்பளம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆக்டிங்ல அவ்வளவு பெரிய ஸ்கோப் இல்லைனாலுமே கூட சம்பளம் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு. உங்களோட தீனியை அடங்கல அப்படின்னாலுமே அங்களுக்கு உண்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு கட்டத்துல வேண்டான்னு முடிவு பண்ணுவோம்ல, ஆனா இப்போ நிறைய லைன் அப்ல இருக்கு. ஆனா வேண்டான்னு முடிவு பண்றப்போ கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படின்றப்போ அது பெரிய டிசிஷன். அது ஆமா. அப்போ நீங்க யாரா இருந்தாலும் உடைவாங்க கண்டிப்பா. ஏன்டா நம்ம என்னடா எதிர்பார்த்தோம் 9th படிக்கிறப்ப நானா கேட்டேன், சினிமாவை நானா கேட்டேன், இவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் கொடுத்துட்டு ஏன்னா இன்னைக்கு நீங்க என்னை சந்திக்கலன்னா என்னோட அன்பு உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். அது மாதிரி சினிமா ரசிகர்கள் என்னைய ரசிச்சு உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டான்னு ஒதுக்குறதுலாம் பெரிய விஷயம். எப்படி அந்த டிசிஷனை எடுக்க முடிஞ்சது உங்களுக்கு? ஏன் எடுத்தேன் அப்படின்னா, நான் 2007ல ஸ்டார்ட் ஆச்சு இது இந்த அவள் பெயர் தமிழர் ட்ரெய்லரே வந்து 1.5 years வரைக்கும் ஷூட் போச்சு. அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசரே கிடைச்சாங்க. ப்ரொடியூசர் கிடைச்சி நாங்கள் ஷூட் போய் 2010ல தான் ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த இயர்ஸ் கணக்கு பாருங்க, 2007 to 10. ஓகே, அது ஒரு பெரிய ஒரு விஷயமா எனக்கு. அங்கேருந்து 2010க்கு அப்புறம் ரொம்ப பிஸி. எதுவுமே நான் வந்து பெரிய பட்ஜெட்டோ பெரிய ஹீரோவா அப்படிலாம் பார்க்கவே இல்லை. படம் அதாவது எத்தனை படம் வருதோ அத்தனை படம் கமிட் பண்ணி ஒரு 10 days இங்கே ஷூட்னா 10 days இன்னொரு மூவிஸ்க்கு ஷூட், இன்னொரு மூவிக்கு கால் ஷீட் கொடுத்துருப்போம். அப்படியே ரேண்டமாக வந்து எங்கே வரைக்கும் போச்சுன்னா 2015 வரைக்கும் போச்சு. அந்த ஒரு 5 years வந்து நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், என்ன ஒர்க் பண்ணுறேன் அது வந்து தெரியாது. பிகாஸ் ஒவ்வொரு கேரக்டர் போகும்போது, ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது நம்மளாலேயே நம்ம யாருன்றதையே மறந்துடுவோம். ஸோ
ஸோ எல்லாருமே ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒரு பிரேக் எடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நான் பிரேக்லாம் எடுத்ததே கிடையாது. ஸோ நான் ஷூட் முடிப்பேன். அப்புறம் அந்த டைம்லலாம் ரிலேஷன்ஸு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எனக்கு நிறைய கொஞ்சம் இருந்தது அந்த டைமில். அதையும் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு அண்ட் நான் அந்த டைமில் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு அது தனியாக கோர்ஸு நிறைய ரேண்டமாக விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அப்புறம் 2015 தான் நான் ரியலைஸே ஆனேன், எங்கே ஓடிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்காக ஓடுறோம். இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா எத்தனை படம் பண்ணியிருக்கோம். அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தாண்டிடுச்சு மூவிஸ். தெலுங்குல சரி, மலையாளம்ல வேற ஒரு மூவி நான் பண்ணேன். ஸோ 10 மூவிஸ் வந்து பண்ணிட்டோம். பட் ஆனால் ரிலீஸ் ஆயிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2015 வரைக்கும் ஒரு 3 மூவிஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ தெலுங்குல வந்து ஒரு 1 மூவி, அந்த மலையாளம்ல வந்து ஒரு 1 மூவி, அவ்வளோதான். ஸோ மீதி ஒர்க்கெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஓகே ஐ நீட் அ பிரேக் அப்படின்ற மாதிரி. அந்த மெச்சூர்டு. ஆமாம், 2015 தான். அதாவது எனக்கு ஒரு அந்த டைமில் தான் வந்து மெச்சூர் வந்து ஓகே நம்ம ரொம்ப ஓட வேண்டாம், கொஞ்சம் பிரேக் போடுவோம் அண்ட் நம்ம என்ன பண்ணுறோன்றத நல்லா செல்ஃப் அனலைஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எனக்கு அந்த டைமில் ஒரு விதமான தாட்ஸு. ஓகே. ஸோ பிரேக் போட்டு சரி இனிமேல் செலக்டடாக கதை கேட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிரேக் போட்டேன். அந்த டைமில் கொஞ்சம் நிறையா ஃபேமிலி இஷ்யூஸ் ஆகட்டும் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த காலத்தில் தான் எனக்கு ஸ்பிரிச்சுவல் ரொம்ப பீக்கில் வந்ததே வந்து 2014 to 15 தான். ஓகே ஓகே. ஸோ அப்படியே இந்த பக்கம் ட்ராக் மாறிடுச்சு. பட் இருந்தாலுமே நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணனோ அது வருஷத்துக்கு ஒரு 2 படம் சைன் பண்ணுவேன், பண்ணிடுவேன். ஆமாம். ஓகே. இப்போ வரைக்குமே அது இப்போதான் வந்து கொஞ்சம் லாங் பிரேக் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு நான் மூவிஸ் பண்ணி. அதை கூட நான் என்னோட மூவிஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 படம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும். ஓகே. அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி படமும் வந்திருக்கு, பட் ரிலீஸ் ஆகலை. அண்ட் ஏதோ கொஞ்சம் ஆவரேஜாக வந்து போகும் அப்படின்னு பார்த்தா அதுவே வந்து ஃபில்டர் பண்ணால் ஒரு 6 மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. டோட்டலாக வந்து 8 மூவிஸ் இருக்குது. ஸோ இந்த 8 மூவிஸில் இந்த 2 படம் இருக்குல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கிற மூவிஸை இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்தால் தான் நான் அடுத்த படம் சைன் பண்ணுவேன். இல்லைன்னா படமே வேண்டாம், எனக்கு இண்டஸ்ட்ரியே வேணாம் அப்படின்னு அப்படியே பிடிவாதமாக இருக்கீங்க. ஆமாம். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஆடிஷன் போறீங்க, இல்ல படத்துக்கு பேச வராங்க, உப்மா கம்பெனி நிறைய இருக்கும். சோ அந்த மாதிரி இடங்கள்ல உப்மா கம்பெனி நிறைய ஏமாத்துறது. இதுதான் வந்து எனக்கு பிடிக்காத விஷயமே. இது உப்மா கம்பெனி, பொங்கல் கம்பெனி, பிரியாணி கம்பெனி, சாம்பார் கம்பெனி எங்க இருந்து வந்தது இதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு பேர் அப்படிதான் வச்சிருக்கீங்க. ஆமா, அப்படிதான் வைக்கிறாங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. அதே கேமரா தான், அதே போஸ்டிங்ல இருக்கிற டைரக்டர் தான், அதே போஸ்டிங்க்கு வர ப்ரொடியூசர் தான் இல்லையா, அதே என்ன பொசிஷன் இருக்காங்களோ அதே பொசிஷனுக்கு தான் வராங்க. இதுல மட்டும் எப்படி வந்து உப்மா ஆகுது எப்படி? எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு லோ பட்ஜெட் அப்படின்னும் போது சாயந்தரம் ஈவினிங் டைம்ல ஸ்நாக் வந்து உப்மாவா போடுவாங்க. ஒருவேளை இப்படிதான் உப்மா படம்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானும் காலையிலே உப்மா சாப்பிடுவேன். இல்ல சீரியஸா சொல்றேன், காலையிலே நானும் உப்மா சாப்பிடுவேன். அது எப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படின்றப்போ ஒரு பெரிய ஹீரோயின்ஸ்ட்டு போய் ஒரு கால் ஷீட் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறது, அந்த ஷூட்டை ஃபுல்லா அவங்களால பண்ண முடியாது, அப்படியே ஆடம்பரமா உள்ள வருவாங்க, அவங்களால அதை பண்ணவும் முடியாது, டக்குன்னு ஏமாத்துவாங்க, ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரொடக்ஷன்ல உள்ள வராங்க. இது எல்லாமே அதுல தான் மேம் நான் சொல்ல மேம் அப்படிதான் சொல்றாங்க இருக்கு. ஆமா, மீன்ஸ் அதை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? உப்மா கம்பெனி பொதுவா வந்து பட்ஜெட் ரீதியா தான் சொல்லுவோம். சரி, கரெக்டா? லோ பட்ஜெட், கொஞ்சம் ஆவரேஜ், இல்ல வந்து பெரிய பட்ஜெட் அப்படின்றதுக்கு தான். இதுல வந்து அப்படி நான் ஃபீல் பண்ணது கிடையாது. நான் ஃபீல் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து டைரக்டர் ப்ராப்ளம் இருக்கும். சரியா வந்து டைரக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து கரெக்டான ஒரு டைரக்டர்ஸ் கிட்ட படம் பண்ணதும் இருக்கு, சரியா பிளானிங் இல்லாத டைரக்டர்ஸ் கிட்ட படம் பண்ணதும் இருக்கு என் லிஸ்ட்ல. ஸோ அப்படி எல்லாமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தான் இருக்கேன். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா கிடைச்சிருப்பாங்க, ஆனால் டைரக்டர் வந்து சொதப்பிடுவார். ஸோ சில டைமில் வந்து டைரக்டர் ரொம்ப பக்க பிளானிங்காக வந்து நாங்கள் ஒரு 15 days ஷூட் போனோம். ரொம்ப நல்ல கதை, அவ்வளோ. விமல் தான் அதில் ஹீரோ அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட், நாசர் சார் ஆகட்டும், இவங்க நிறைய பேர் அதில்.
ஸோ ஷூட் டெய்லியுமே நல்ல பக்க பிளான்டாக போயிட்டு இருந்தது. ப்ரொடியூசர் எஸ்கேப். ஸோ என்ன பண்ணுவீங்க, எங்கே ஆக்சுவலாக நான் இருந்த ஹோட்டலுக்கே பே பண்ணல, என்ன லாக் பண்ணிட்டாங்க திண்டுக்கல்ல. ஓகே. ஸோ ஹீரோயினை வந்து வெளில விட முடியாது, எங்கள் ஹோட்டலுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணால் தான் வெளில விடுவோம். என்ன இது வந்து வெளியில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம்னா அது மாதிரி ப்ரொடியூசர் நேற்று நைட்லேருந்து காணோம். ஆக்சுவலாக 15 days அப்போ ஒர்க் என்ன ஆச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் சைடும் யாருக்கும் பேமெண்ட் கொடுக்கல, எதுக்குமே செட்டில் பண்ணல அவர். பட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட் சரி, எல்லாமே பக்கா ப்ரொஃபஷ்னல், அவ்வளோ வெல் பிளான்டாக வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கதை நம்ம நடிக்கும் போதே தெரியும், எடுக்கும் போதும் தெரியும் ஆன் ஸ்பாட்டில். கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா வரும், இது ஓகே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு அப்படிதான் ஃபீல் எல்லாருக்குமே இருந்தது. பட் இப்படி நடக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நிறைய கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ஹீரோயினாக நம்ம வந்துட்டோம் அப்படின்றப்போ பெரிய ஹீரோஸோட நம்ம டிராவல் பண்ணணும், ஒரு படமாவது பண்ணிடணும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தோணியிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணது உண்டா? எனக்கு அந்த மாதிரிலாம் தோணுது இல்லை. ஒரு நல்ல கதையில ஒரு கதை நாயகே நம்ம வந்து நான் ட்ரெயின் ஆன விஷயம் வந்து என்னோட டைரக்டர் அப்படின்னு பார்த்தா மீரா கதிரவன் சார். அவர் தான் குரு ஆக்சுவலாக எனக்கு. ஸோ அவர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது எப்போவுமே வந்து, அண்ட் நான் அந்த டைமில் ஃபாலோ பண்ணது வந்து பாலா சார் இவங்கள மாதிரி பர்சன்னால நான் அந்த கதைக்கு மட்டும்தான் எப்போவுமே பெருசாக பார்த்துருக்கேனே தவிர இந்த ஹீரோ கூட நடிக்கணும், அந்த பெரிய ஹீரோ கூட எனக்கு அது வரல. அது ஏன்னே தெரியல. ஏன்னா என்னை மீட் பண்ணும்போது எல்லாமே நிறைய பேர் கேட்பாங்க, ஸோ விஜய் கூட நடிக்கிறதுக்கு ஆசை இல்லையா அவங்களுக்கு, அஜித் கூட நடிக்கிறதுக்கு ஆசை இல்லையா அவங்களுக்கு. அப்படிலாம் ஒன்றும் ஆசை கிடையாது, சும்மா கதை நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே. வீரம் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து, ஸோ இப்போ நம்ம அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, கதை வந்து சரியா என்ன எடுத்துட்டு போறாங்கன்னே தெரில, நம்ம என்ன அங்கே ஒர்க் பண்றோம்னு தெரிலன்ற ஒரு கோவம் தான் வந்ததுனே தவிர தலைக்கு வந்து பேரா நான் பண்ண முடியலையன்ற கோபம் எனக்கு கிடையாது. ஸோ இதை நீங்கள் ஓப்பனாகவே சொல்லி, இப்போ உண்மையை சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஓகே. இப்போ இது மாதிரி ஒரு விஷயம் இல்லை, இது போய் சொல்லிட்டு பண்ணுறாங்க அப்படின்னும் போது கோவம் வரும் தானே. அந்த கோவம் தான் எனக்கே தவிர மற்றபடி தலைக்கு பேரா நம்ம நடிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி நான் அங்கேயும் நினைக்கல. ஸோ இப்போ வரைக்குமே நான் பெரிய ஹீரோ கூட பண்ணவே இல்லையே, அந்த மாதிரி பண்ணணும், மூவி பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு. இதனால தான் அந்த இயக்குனர்களெல்லாம் மறுபடியும் நீங்கள் பணி ஆற்றலையோ? ஏன்னா மீரா கதிரவன் சார் இருந்தாலுமே கூட மற்ற டிரெக்டர்ஸோட சீனு ராமசாமி சாராக இருக்கட்டும், சிறுத்தை சிவாவாக இருக்கட்டும், ஓகே அந்த படத்தில் தான் அந்த பொண்ணுகிட்ட நம்ம அப்படி சொல்லிட்டோம், அடுத்த படம் ஒன்று எடுக்கிறோம்ல, இப்போ கூப்பிடுங்க, மெயின் லீட் கொடுங்க, மெயின் ரோல் கொடுங்க, நான் அப்போ அது. ஸோ அது யாருமே மறுபடியும் வரலையோ? இல்லை. அதுதான் இங்கே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும்போது தான் கோவங்கள் வருது. கோவமையும் தாண்டி என்ன ஆகிடும்னா ஓகே அப்படின்னு விலகிடுவோம். ஸோ அப்படிதான் நிறைய, நான் நாட் ஒன்லி மீ, நிறைய ஆர்டிஸ்டே வந்து அப்படிதான் விலகியிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் எல்லாரும் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கஸ்டமர் அப்போ தான் கடவுளை நினைப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது எப்போ உங்களுக்கு கடவுள் கூட இருந்திருக்காரு? கடவுள் எல்லாருக்கும் எப்போவுமே கூட தான் இருப்பார். நான் வந்து 2011 ரொம்ப கிருஷ்ண ஜெயந்தி வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் எப்போவுமே சூப்பராக பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணுவோம் நான் சரி அம்மா சரி. ஸோ எனக்கு 2011 கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறது பழக்கம். அண்ட் ஸ்பிரிச்சுவல் அதுவும் இவர் கனெக்ட் ஆனதுன்றது தான் 2014 பீக் டைம். ஓகே. ஸோ இதுக்கு கேப்பில் வந்து நான் சிவன் மட்டும் தான் கும்பிட்டுட்டு இருந்தேன். ஒன்லி திருவண்ணாமலை கிரிவலம் வந்து 2009 போயிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு சீரியஸ்னஸ் தெரியல. அதுக்கப்புறம் பல மாற்றங்கள். அண்ட் எனக்கு நான் வந்து சிங்கிள் பேரண்ட், அம்மா நான் மட்டும்தான். ஸோ 2 பேரும் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்ல. அது போக அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், அண்ட் எனக்கு ஒரு லவ் பிரேக்கப், அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நிறைய எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக ஒரு கஷ்டம் வரும் இல்லையா, அந்த கஷ்டமில் இவ்வளோதான் லைஃபே வேண்டாம் அப்படின்ற ஒரு டைம். அண்ட் நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓடி அந்த பிரேக் போட்ட டைம் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் வந்து பீக்கான விஷயம். ஸோ அதெல்லாமே யோசிச்சு இனிமேல் எதுவுமே வேணாம், ஏன்னா லைஃப் இஸ் நத்திங் அப்படின்ற ஒரு விஷயம் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. அங்கே நான் பிரேக் போட்டது தான். ஸோ அங்கே நான் வந்து ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப கனெக்ட் ஆனது தான்
இப்போ வரைக்குமே. ஆனா நீங்க அந்த பிரேக் எடுக்கும் பொழுது நான் பார்த்திருக்கேன். லைக் நியூஸ் பேப்பரா எங்கன்றதே எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஐயோ ஆமா. பார்த்தது உண்டா நீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ பரவாயில்லையே அப்படின்ற நானே பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? எனக்கு கல்யாணம் ஆகல, ஒன்றும் ஆகல. கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் இருக்கு, அதனாலதான் இவங்க ஒதுங்கிட்டாங்க. சத்தமின்றி ஒதுங்கிய நடிகை பார்க்கும் பொழுது. ஆனா அதை பார்த்து படிக்கும் பொழுது ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? சிரிப்பு தான் வரும். நான் தான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் பண்ணா சிரிப்பு தான் வரும். நான் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வரும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து என்ன பண்ண போகிறோம், ஹெல்த் வைஸ் சஃபர் ஆகும், மைண்ட் மென்டலி வந்து வீக் ஆகும். எதுக்கு அதெல்லாம்? அதுக்கு வந்து சிரிக்கிறது பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விதமான வைப்பில் கூட்டிகிட்டு போயிடும். ஸோ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வந்து. இன்னும் நான் தெலுங்கு சைட்லாமே வந்து இந்த மேரேஜ் ஆயிடுச்சுன்ற ஒரு விஷயம் யார் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னே தெரியல. அதனாலயே எனக்கு தெலுங்கு சைட்ல இருந்து ஒரு 2 years வரைக்கும் பெல்லி அதாவது கல்யாணம் ஆயிடுச்சாமே உனக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்படி பேசுங்க. எப்படி கேட்பாங்க அவங்க? பெல்லி போயிருந்தா சித்ரா நீக்கு அப்படின்னாங்க கால் பண்ணி. நாக் அவுட்ல இது ஜி அப்படின்னா, ஓ அப்படியா மேகசின்ல பார்த்தனே, யாரடா சொன்னது அடி. அதாவது எனக்கு வந்து நானே கொடுக்காத அளவுக்கு மீடியா வந்து அவ்வளோ பப்ளிசிட்டி. எப்படின்னா ஒரு பேருக்கு எனக்கு 4 பேர் வச்சிருக்காங்க. இன்னொன்னு பாலையா சார் இருக்கார்ல, பழைய ஆக்டர், அவருடைய பேத்தின்னு வேற சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமும் இவங்களே பண்ணிட்டாங்க, குழந்தையும். ஸோ எல்லாமே நடந்துச்சு எனக்கு. அதான் இதெல்லாம் பாக்குறப்பதான் நம்மளுக்குமே மேம் சிரிக்காதீங்க. நான் ஊட்டி எங்கேயாவது ஷூட்ல இருந்தேன்னா சும்மா ஸ்கிட் ஆயிருக்கும். அதை யாரு சொல்லி மனோசித்ரா விழுந்து விட்டார் காலில, ஃப்ராக்சரா எனக்கா காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி அப்படின்ட்டு காமெடியா இருக்கும். அதான் உங்களோட பயணம் சிறப்புக்கு என்னோட பர்சனலான வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். மேடம் வந்து எங்க போனா அப்படியே பின்னாடி கேட்ட ஓபன் பண்ணி எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க எப்பவுமே அப்படிதான். அவங்க ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட் வந்தா கூட ஓரமா ஒரு சேர் கொடுத்தா உட்காருவாங்க. இல்லைன்னா அந்த ஊர்ல வந்து என்னென்னலாம் ஸ்பெஷல் கோவில் ஃபுடோ, அங்க ஆட்கள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு வீக்ல ஃப்ரெண்டு பிடிச்சிருவாங்க, அந்த மாதிரி அவங்க. அதனால நான் இருக்கேன், என்கிட்ட வரவும் முடியாது. நான் வந்தேன்னா அவங்களே சொல்லுவாங்க, சீ நாய் மாதிரி கொலைக்கிறேன். அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா மேம்? சீ. இந்த சீயோட நம்ம இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச். இந்த செலவு முறை எடுப்பதனால